முழுமையாக அந்த கான்வர்சேஷன்ல ஈடுபடாம, முழுமையாக அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஈடுபடாம, யூ ஆர் ஆல்வேஸ் செக்கிங் ஆன் அதர் பீப்புள். அவங்க என்ன பிஹேவ் பண்றாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன. நீங்க ஒரு இடத்துல போய் பேச போறீங்க அப்படின்னா, ஒரு மேடை பேச்சா இருக்கட்டும், சும்மாவே இருக்கக்கூடாது. நீங்க என்ன ஒரு ஒப்பீனியன் சொல்ல வரீங்களோ அதை முழுமையாக உங்களால சொல்ல விடாம தடுக்கிறது என்னன்னா, உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட மேல இல்ல, உங்களோட கருத்து மேல இல்ல, அந்த விஷயத்து மேல இல்ல, அவங்களோட பாடி லாங்குவேஜ் மேல இருக்கு. இவன் சிரிக்கவே இல்லையே, இவன் ஓவரா சிரிக்கிறானே, இவன் என்ன உத்து பார்த்துட்டு இருக்கானே, இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கானே, இவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. அது செக்கிங் ஃபேஸ். அந்த செக்கிங் ஃபேஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸை குறைக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட சோக்கிங், அதுக்கு அந்த இடத்துல நீங்க கரெக்டா பர்ஃபார்ம் பண்ண முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். மூணாவது ரெஸ்பாண்டிங் ஃபேஸ். ஸோ அந்த ரெஸ்பாண்டிங் ஃபேஸ்ல நம்ம ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி ஃபேஸ்ல பயங்கர ஆன்ஷியஸா இருந்தோம். செக்கிங் ஃபேஸ்ல நம்ம முழுமையா அந்த கருத்தை உள்வாங்கல, முழுமையா நம்மளோட கருத்தையும் சொல்லலை. அப்போ நம்ம ரெஸ்பாண்டிங் ஃபேஸுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல நம்மளோட ஒரே வாட் ஆர் வி லெஃப்ட் வித், we want to satisfy the other person. எதை சொன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்களோ, எதை சொன்னா அவங்க நம்மளை குறைவா அவமானப்படுத்துவாங்களோ அதை சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு வந்துடும். எது சரியோ, எது நேர்மையோ, எது ஆத்தென்டிக்கானதோ, எதை நாம உண்மையாக பிலீவ் பண்றோமோ அதை சொல்றதுக்கான தைரியம் நமக்கு இருக்காது. ஸோ ஓவராலா இந்த 3 ஃபேஸ்லயும் நாம ஆப்ரேட் பண்ணும் பொழுது நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை, நம்மளோட மாஸ்டரியை நம்மளால எந்த இடத்துலையும் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்மளோட தன்னம்பிக்கையை நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ இந்த ஆன்டிசிபேட்டரி ஃபேஸில் இந்த ஆன்சைட்டியோட, அந்த ஃபோப்போவோட நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நாம் அதை பேலன்ஸ் பண்ணுறது? ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு வேலை ஒன்று பண்ணுங்க. ஒரு உள் வட்டம், ஒரு வெளி வட்டம் 2 வரைஞ்சுக்கோங்க. அந்த உள் வட்டத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அந்த வெளி வட்டத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அப்படிங்கிற. ஸோ உள் வட்டத்துல நீங்க என்னெல்லாம் எழுத முடியும்னு கேட்டீங்களா, உங்களோட எண்ணங்கள், உங்களோட வார்த்தைகள், உங்களோட பிஹேவியர், உங்களுடைய மன ஓட்டம், இது மட்டும்தான் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய மன ஓட்டம், இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. இதையெல்லாம் வெளிவட்டத்துல எழுதிக்கோங்க. அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது, அவங்களுடைய உள்மன பயங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவங்களோட ப்ரிஜுடிசஸ் என்ன, அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, அவங்களோட ஹிஸ்டரி என்ன, அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்க போது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு.